ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண் பாத்திரத்தில் இறால் பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதும் 4 ஏலக்காய் சேர்க்கணும். ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலையை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ 1/4 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் மல்லித்தழை, 1 கப் புதினா தழை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கங்க. அதோட கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதை லேசாக ஒரு பரட்டுனா போதும். பரட்டிட்டு இப்போ 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இப்போ 1/2 கிலோ நான் இறால் வாங்கினேன். அதை உரித்து எடுக்கும்போது அது 1/4 கிலோ இருக்குது. அதையும் அதோடு சேர்த்து கிண்டிக்கிறேன். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிரும். சும்மா ஒரு கிண்டினா போதும். இதுக்கு நான் கிச்சன் பிராண்ட் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 8 டம்ளர் தண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதில் நான் 1 டம்ளரை குறைச்சி 8 டம்ளர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க அரிசி அதில் போட்டு வேக விட்டுறணும். இப்போ பிரியாணி அருமையாக வெந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.